ஹாய். எனக்கு ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு என்னன்னு தெரில. ஆனால் நான் சொல்கிறேன், பார்ப்போம். என்னென்னா, என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் குடியிருக்க வீட்டில் 2 போர்ஷன் இருக்குது ஒரே காம்பவுண்டில். ஃபஸ்ட் போர்ஷனில் ஃப்ரண்ட்டில் நாங்கள் இருக்கோம், உள்ளே வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, போன வாரம் சாட்டர்டே 21 மார்ச் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, வீட்டில் வந்து பூரான் வந்துருச்சு. அதுக்கு வந்து ரொம்ப பெருசு, விஷப்பூரான்னு சொன்னாங்க. ஸோ அதை அடித்து போட்டுட்டு டாக்டர் ப்ளஸ் பெனைல் வாங்கி தொளிச்சா வராதுன்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. அது வந்து எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்மெல் வருங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். ஸ்மெல் எங்கனாலேயும் முடியல. சும்மா ஒரு 1/4 பாட்டில் அளவு தான் ஸ்ப்ரே பண்ணோம், அதுக்கே முடியல. ஸோ நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டோம். திருப்பி வரோம், பக்கத்து வீட்டு லேடி வந்து மூக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆஹா அப்படின்ட்டு உள்ளே வந்தோடனே என்னன்ட்டு என்னத்தை தொலைச்சிங்க அப்படின்னு, உன் வீட்டு அளவுக்கு மட்டும் தொலைக்க வேண்டியதானே. ஆக்சுவலாக எங்கள் வீட்டை தாண்டி அவங்க போகவே இல்லைங்க, தொலைச்சோம். பேசினாங்க. அப்புறம் மரியாதை, அவங்க எப்போவுமே கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. ஓகே நானும் விட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என் ஹஸ்பண்டை வாப்போன்னு பேசினால எனக்கு கோவம் வந்துச்சு. ஆமாம் அப்படி தான் தொலைப்போம், நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே போயிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் என்னாச்சு, அவ்வளோதான் உள்ளே வந்தாச்சு. நான் தம்பியோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ ஓகே வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறேன். கொஞ்சம் தப்பான வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வேர்டாக பேசிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த தப்பை நான் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எப்படி எப்படி என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ என்ன அந்த வார்த்தை கேட்கலாம், என்ன வார்த்தைன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ அப்படி கேட்டாங்க. அது எதனாலன்னா, நாங்கள் செஸ்ஸை வந்து வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். கிரிக்கெட்டை வந்து அகாடமி வச்சுருக்கோம். ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நாங்கள் கிரிக்கெட் கிட்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க வந்தால் வந்து தப்பாக பேசிடலாமா? இல்லை நான் கேட்குறேன், நீங்களும் ஒரு பொண்ணை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்குது, உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அப்போ உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நான் பேசிடுவேன். பட் நான் அதை பண்ணலை. ஸோ என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த லேடி திருப்பி அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைட் பண்ணால் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டோம். ஸோ போலீஸ் வந்தாங்க. அப்புறம் என்னென்னு விசாரித்தாங்க. அவங்க பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஹவுஸ் ஓனருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹவுஸ் ஓனருக்கே அந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இங்கே வந்து 2.5 years ஆகுதுங்க. ஆனால் இப்போ வரும் நல்ல தண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லுவோம்.